Rjcornorல குட்டீஸ் ஃபேன் நிறைய இருக்காங்க. ஸோ குட்டீஸ்க்கெல்லாம் இப்படி பண்ணி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க மக்களே. இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம், வெல்கம் டு Rjcornor. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தாய்லாந்து காயின் பரோட்டா பார்க்க போகிறோம். அது பிக்னஸ்க்கு கூடியும் ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அது மட்டும் இல்லைங்க, இப்போ நம்ம கமெண்ட்ஸ் படிச்சிடலாம். எங்கள் வயிற்றுச்சில் உங்களை சும்மா விடாது. பட் எனிவே வீடியோ வேறு லெவல் ஆச்சு சொல்லியிருக்காங்க அப்பாஸ் பெயிண்ட். தேங்க்யூ ப்ரோ. சாப்பிட்றதெல்லாம் சாப்பிட்டுட்டு சண்டை வேறு, நீங்கள் வேறு லெவல் போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எம் அன்பு மாணிக்கம். தேங்க்யூ. சூப்பராக பண்ண போகிற போல மச்சி. இன்னைக்கு வந்து நீ வந்து பீச் பரோட்டா பார்த்துருப்ப, கொத்து பரோட்டா பார்த்துருப்ப, பரோட்டா வச்சு சாப்பிட்ருக்கேன். குட் ஜோக். நிறைய பரோட்டா பார்த்துருப்பேன். ஆனால் இந்த ரிசு செய்கிற டிஃப்ரெண்டான இந்த பரோட்டா நீ பார்க்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. மச்சி நீ சமைப்பேங்கிறதே எனக்கு இப்போ தான் தெரியும். ஸோ சார் மச்சி, இன்னைக்கு நான் என்ன தெரியுமா பண்ணுறேன், உனக்கு காயின் பரோட்டா தான் பண்ணி தர போகிறேன். இது தாய்லாந்து அந்த ஊரில் பண்ணுற ஸ்பெஷல் பரோட்டா இது. ஓ, உங்களுக்கு உள்ளூரே சரியா வராது. எங்களுக்கு உள்ளூர் தான் மச்சி வராது. நம்ம சமையல் பக்கம் போவோம். ஃபஸ்ட்டு மைதா. மைதா வந்து இதில் போடுறோம். ஓகே, போடுவாங்க. நம்ம ஆப்ஷன் தான் இது. முட்டை போட்டும் பண்ணலாம், போடாமையும் பண்ணலாம். ஓ மகாஜனங்களே, தேவையான அளவு உப்பு. உப்பு போடுறோம், மலை சாரல் மாதிரி தூவிட்டேன். அதுக்கப்புறம் முட்டை. ஓகே, தும் தத்தா. அப்புறம் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். சரிங்களா? நான் பண்ணிட்டேன். ஓகே, எப்படி ரிசு மாதிரியே அழகா பண்ணிட்டேன். ரிசு இப்படி தான் இருப்பியா? இதோட நல்லா இருப்பேன். அதாவது 1 hour இருக்கணும் மக்களே. அதுக்கப்புறமா நான் அடுத்து என்ன ப்ரொசீஜருங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 1 hourல வந்து நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? என்ன என்ன பரோட்டா சொன்ன நீ? இது பேர் காயின் பரோட்டா. எந்த ஊர்? தாய்லாந்து. உடக்கே சிரிப்பு வருது. இல்லையே வீட்டில் தேங்கண்ண நல்லா இருக்கா மச்சி? சரி, ஓகே. பரோட்டாவுக்கு வந்து மாவை வந்து இப்படி எடுக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே, போதும். அப்போ நம்ம யூஸ்வலாக பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. இதை வந்து இப்படி பண்ணி இசுக்கு எது வருதோ இல்லையா, எந்த ஒரு டிஃபன் நல்லா வரும். நம்ம இப்போ சின்னதாக தான் பண்ணுறோம். உருண்டை வந்து சின்னதாக தான் எடுத்துருக்கோம். 2 ஆப்ஷன் இருக்குது. பெருசாக உருண்டை எடுத்து அதை 2ஆக கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அப்படி கட் பண்ணுற ரிஸ்க்கெல்லாம் நம்ம ரிஸ்க்கு ஆகாது. திடீர்னு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஜெசி திட்டுவா. அதனால சிம்பிளாக இப்படி பண்ணிக்கலாம். அதுதான் கரெக்டு. ஓகே ஓகே. அப்போ ஓகே, அடுத்து நம்ம அடுத்து எல்லாமே பண்ணிடலாம். ரிஸ்க் எடுக்கிறது ரிசுக்கு பிடிக்காது. கண்டிப்பாக பிடிக்கும். பரோட்டா பண்ண ஆரம்பிச்சிடலாமா? நார்மல் பரோட்டா தான் மச்சி, கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இதுக்கு பேர் தான் காயின் பரோட்டா. அப்படி இல்லை, இது தாய்லாந்தில் வந்து இதுக்கு இப்படி பேர் வச்சு இப்படி பண்ணுறாங்க. நம்ம ஊர்லேயே அந்த பரோட்டா மாவு கொஞ்சம் சின்னது பண்ணாலும் அது வந்து காயின். நம்ம பேசக்கூடாது. இது இங்கே யாரும் பண்ணலை. வீடியோ இதுவும் யாரும் பண்ணலை. செக்லாட் எண்ணெய் போட்டேன். அடுத்தது இந்த ரிசு மாவு எடுக்கிறோம். பரோட்டா தான் கரெக்டாக வரும்னு சொன்னால் இந்தியா மேப் மாதிரி போயிட்டு இருக்கு. இருமச்சி வந்துடும். சும்மா கூட பேசினா எனக்கு அப்படி போய் ஆகாதான் என்ன? தப்பா பண்ணிட்டு வழுக்குது மச்சி. என்னென்ன செக்லாட்னு என்ன தேய்ச்சி அப்படி வழுக்கத்தாண்டி செய்யும். என்ன மச்சி குத்தி காட்டி? ஓகே, எப்படி வேணாலும் பறத்திக்கலாம். நம்ம வந்து இப்போ ஜிலேபி தானே போட போகிறோம். ஓ, ஜிலேபி போடுறதுக்கு தானே? அங்கே பாரு. ஓகே, இப்போ வந்து நம்ம உருண்டை அளவாக எடுத்தனால நம்ம வந்து நம்ம பறத்த முடியாது. இது வரைக்கும் போதும். ஏதோ ரிசுனால முடிஞ்சது. இவ்வளோ தூரம் கொண்டு வந்து பெரிய விஷயம். அடுத்தது நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ரிக்கிரா. ஏன் இது இப்படி தாண்டி அடிக்கணும்? காலகாலமாக இப்படி தான் அடிச்சிட்டு இருக்காங்க. ஓகே, அடுத்தது பார்த்துக்கோ. ரோல் பண்ணுறது ஜஸ்ட் இப்படியா பண்ணுவேன்? பரோட்டாவே பண்ண மாட்டியா? இப்படி இப்படி பண்ணி இது என்ன மச்சி எஸ் மாதிரி இருக்கு? எஸ் மாதிரி. இப்போ கரெக்டாக வந்துருச்சா? செக்லாட்னா என்ன டச்சப் கொடுத்தா சூப்பராக இருக்கும். கரெக்டாக வந்துருச்சா? அதுதான் மேட்ரு. நீ செக்லாட்னா என்ன இல்லை கரெக்டாக வந்துருச்சா? ஓகே. அதாவது நம்ம நார்மலாக யூஸ்வலாக பண்ணோன்னா ஒரு துண்டு வந்து வால் மாதிரி நின்றுட்டுருக்கோம். இப்போ ரிசீவ் பண்ணுற மாதிரி பண்ணிச்சுன்னா அது எதுவுமே இதாகாமல் சூப்பராக அழகான முறையில் ஜிலேபி மாதிரியே வரும். அது நம்ம பரோட்டா பண்ண போகிறோம். ஓகே ஓகே, இந்த ஜிலேபியை நம்ம இப்படி எடுத்துக்கிறோம். ஓகே, இது வந்து கிட்ஸுக்கும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். பெரிய விஷயம்லாம் இல்லை மச்சி. அப்போ பெரியவங்க சாப்பிடக்கூடாது. பெரியவங்க சாப்பிட்டுக்கலாம். இது காயின் பரோட்டானால நம்ம அதிகமாக பரத்தக்கூடாது. ஓகே, கையிலையும் பண்ணிக்கலாம், இல்லை இப்படி வச்சு நம்ம கையிலையும் பண்ணிக்கலாம், இல்லை பரத்தம் செஞ்சுக்கலாம். நம்ம வந்து கையிலே பண்ணிக்கலாம்டா. ரோல் பண்ணும்போது அது அந்த பக்கம் இந்த பக்கம் செய்யுது. நம்ம காயின் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. அதான் இது எத்தனை ரூபா காயின்?
இது வந்து 10 ருபீஸ் காயின் இப்படி தான் இருக்கும் அந்த மாதிரி. சரி, இது வந்து நம்ம வானவில்ல போட்டு வச்சு அது சுடும் போது இன்னும் நல்லா இருக்கும். உனக்கு ஒன்று தெரியுமா, ஆக்சுவலா நம்ம ஊருக்காரங்க கண்டுபிடிச்சதுதான் இந்த பரோட்டாவே. அத வந்து அதிகமா பரத்தாம இப்படி குட்டியா சுட்டாலும் இதெல்லாம் மக்கா கமான்ஸ்ல சொல்ற பத்தி நீ ஏன் இப்படி கேவலப்படுத்துனா நான் என்ன ஜெசி பண்ணுவேன். ஒன் செகண்ட், நாங்க இத வந்து பன் பரோட்டான்னு சொல்லி எனக்கு டயர்ட் ஆகுது. அது பன் பரோட்டா வேற மச்சி. தாய்லாந்து காயின் பரோட்டான்னு அதுக்கு பேரை மாத்தி சொல்லி நான் மச்சி ஸ்டார்டிங்ல இருந்து ஒரே ஆர்வமா பாத்துட்டு இருக்கேன். இவன் என்ன பண்ண போறா இருக்கு. பன் பரோட்டா வேறமா ஜிலேபி என்னால ரொம்ப நேரம் பேச முடியாது. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு மச்சி. ஏடி ஜிலேபி எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. இதான் வந்து பரோட்டாவை கேட்டா காயின் பரோட்டாங்கிறது இப்படித்தான் இருக்கும். ஓகே டன் பீஸ் கையால வச்சிட்டா. வந்து நம்ம வந்து பரோட்டா ரெடி பண்ண போறோம். இன்னைக்கு வந்து நம்ம செக்ல ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஏதோ பண்ணிருக்கோம். அதனால பரோட்டா வந்து ரொம்ப மணமா இருக்கு ஜெசி. அப்படியா? காயின் எல்லாம் பக்கத்துல வச்சிருக்கேன். சொல்லுங்க ஜெசி. செக்ல ஆட்டின என்ன நான் இனி ஒண்ணும் பண்ணலன்னு சொல்லக்கூடாது. ஓகே நல்லா பண்றேன். ஹெல்ப் பண்ணிருக்கேன். சரி, ஓகே இப்போ நம்ம காயின் பரோட்டா ரெடி பண்றோம். இல்ல செதற விடு பார்க்கலாம். ஓகே நம்ம வந்து இப்போ காயின் பரோட்டா போட போறோம். செக்லாட்ன எண்ணெய் ஊற்றுவோம். சொல்லு லேஸாக செக்லாட்ன எண்ணெய் லேஸ் அப்படி மலை சாரல் மாதிரி தூவ முடியாதுல மச்சி. என்னைக்கு என்ன மச்சி சொல்றது? ஊத்துவோம். நம்ம காயின் பரோட்டா இங்கே ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்மளுடைய சூடான சுவையான காயின் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு மச்சி. இது வந்து எம்டி சால்னா மச்சி. இப்போ வந்து இந்த காயின் பரோட்டா நீ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு மச்சி. நான் தான் பண்ணேன். நீ தான் மச்சி பண்ணோம். இது உங்களுக்காக ட்ரை பண்ணி பாரு ஜெசி, எப்படி இருக்குன்னு சொல்லு. உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி காயின் பரோட்டாஸ் ட்ரை பண்ணி கொடுங்க. பட் சூப்பராக இருக்குது. என்னதான் அவன் ஏதோ பண்ணுறா அப்படின்னு நினச்சாலும் நம்ம ஊர் தமிழ்நாட்டில் கிடைக்கிற அதே பரோட்டாவை தான் பேரை பார்த்திட்டு தாய்லாந்து பரோட்டான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து இந்த தாய்லாந்து காயின் பரோட்டா பண்ணாலும் சரி, இல்லை மதுரை பன் பரோட்டா பண்ணாலும் சரி, எல்லாம் ஒன்று தான். ஸோ ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. இது வந்து இது தாய்லாந்து பரோட்டா தான் மச்சி. காயின் பரோட்டான்னு பேர் சொல்கிறோம்ல, இது வந்து கண்டிப்பாக வந்து பேர் வச்சு இல்லை மச்சி. இந்த மாதிரி சின்னதாக இருந்ததுன்னா குழந்தைங்க விரும்பி லைக் பண்ணி சாப்பிடுவாங்கல்ல, அதுக்கு சொன்னேன். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த வழக்கமாக ட்ரை பண்ணுவாங்க. நீ எதுக்கு அழுகுற? மதுரை பன் பரோட்டா, மதுரை இல்லை தாய்லாந்து காயின் பரோட்டா. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க மக்களே. ட்ரை பண்ணி கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க. ஓகே கடை சாத்திடலாமா? சாத்து தாய்லாந்து காயின் பரோட்டா கடையை சாத்து. ஏன் இது ரியலாவே தாய்லாந்து காயின் பரோட்டா? உனக்கு ஒரு டிஃப்ரெண்டா ஒரு டிஷ் பண்ணி கொடுத்தா நான் பண்ணி கொடுத்தானா? நீ போயிட்டு வந்த பாரு தாய்லாந்துக்கு. அப்படியே வந்து இறங்கிட்டு நேர ஏர்போர்ட்ல இருந்து அப்படிதான் மேம் இங்க வந்து உங்களுக்காக அதே டிஷ்ஷை செஞ்சு காட்டியிருக்கேன். ரோட்டு கடையில அங்கே வாங்கி சாப்பிட்ட உடனே அடுத்த அந்த செகண்ட் தோணுச்சு இதான் ரோட்டு கடை இல்ல பாருங்க. அதாகப்பட்டது ரிசு சாப்பிட்டது இந்த ஜெஸ்ஸியும் சாப்பிடணுங்கிறதுக்காக நான் பண்ணி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய், தேங்க்யூ ஸோ மச். மச்சி ஒன்று தெரிஞ்சுக்க மச்சி, இந்த மாதிரி இருக்கும்போது குழந்தைங்க வந்து விரும்பி லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கரிஞ்சிட்டா